ஒரு பெரிய தளபதி விஜய் அவர்கள் வேர்ல்டு லெவலில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரா? அவருக்கு வேற வேலையே இல்லைப்பா, இந்த மாதிரி வந்து வேர்ல்டு லெவலில் போய் சாதனை பண்ணுறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சிருக்காரு. அது என்ன இதுன்னு வீடியோக்குள்ள போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு சினிமா சகுடி. இந்த கனமழை காரணமாக விவசாயிகள்லாம் வந்து செம்ம ஜாலியாக இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, பயங்கர ஹைப்பில் இருக்காங்க. ஏன்னா வந்து லீவ் விடுவாங்களே அப்படின்றதுக்காக. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விடாமல் இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி லீவ் இல்லையே அப்படின்ற ஃபீலிங்ஸை போயிட்டு கமெண்ட்டில் போயிட்டு அழுது அப்படியே மென்ஷன் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் நம்ம தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஹிந்தி படங்களோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் மட்டும்தான். ஏன்னா அவரோட படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி படத்தை வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பயங்கரமாக வந்து வசூல் பண்ணோம். இப்போ என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரியை வந்து தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நம்ம விஜய் அண்ணா வந்து வந்திருக்காரு. ஏன்னா பிகில் படம் வந்து ரிலீஸ் ஆகி ஜஸ்ட் 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா $20.5 மில்லியன் வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது வரையும் அதாவது இந்த 1 வீக் வசூல் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வீக் வசூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட பிகில் படம் தான் வந்து 5வது இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தளபதியோட படம் வந்து இந்த 5 வருஷத்துக்குள்ள வந்துச்சுன்னா இது வரையும் வந்ததே கிடையாது. அப்போ வேற எந்த படம் தமிழ் படம் வந்து அந்த 5க்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்ச படமான கபாலி அந்த எந்திரன் 2.0. ஸோ அந்த படத்தையும் புத்தூக்கி சாப்பிட்டு பிகில் படம் தான் வந்து அந்த 5க்குள்ள நம்பர் 1 சொல்லு அப்படின்ற மாதிரி போய் ஜாலியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு மொத்தம் வந்து 5 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ 5வது நாளில் இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சைடில் மட்டுமே வந்து 80 லட்ச ரூபா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி வச்சிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடி அண்ட் கேரளாவில் 1 கோடி, தெலுங்கானாவில் வந்து 2 கோடி. ஏன்னா அங்கே தான் அதிக தேட்டரில் வந்து தளபதியோட பிகில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேர்ல்டு வைடா இந்த பிகில் படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த 5வது நாள்னு பார்க்கும்போது 19 கோடி ரூபா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம தளபதியோட படம் வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபாய், அதாவது பிகில் வந்து 150 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்துக்கிச்சு. இந்த 5 நாள் முடிவில் இந்த வசூலில் வந்து பார்க்கும்போது 210 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கு. அதாவது 200 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் ஜஸ்ட் 5 நாளில் போயிட்டு உட்காந்துக்கிச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தேடி வந்து 150 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கு. பிகில் வந்து கண்டிப்பாக வந்து 100 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு 300 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் போய் உட்காரும் அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். அது இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து கண்டிப்பாக நிறைவேறிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே பிகில் படம் எவ்வளோபா இந்த 5 நாளில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 75 கோடி ரூபாய் வந்து பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கேட்கும் போது எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம தளபதியோட சாதனைகள்லாம் என்ன பண்ணியிருப்போம், இந்த மாதிரி டீசர் ட்ரெயிலர் தான் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பட் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. அண்ட் வந்து எல்லாரும் வந்து ஏக்கமாக பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகில் படத்தை வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வாவ் செம்ம சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இதில் என்னவா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம், ரொம்ப நேரம் ஓட்டிட்டாரு, கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு காரணம் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயப்பன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து பயங்கர மாதம் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் அந்த ராயப்பன் அப்படின்ற கேரக்டர் வந்து சூப்பராக படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் கண்டினியூட்டியாக ரொம்ப நேரம் வந்து கொடுக்கல. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த நயன்தாரா இருக்காங்க இல்லைங்களா, ஏன் வராங்க எதுக்கு வராங்களே தெரியல. அவங்க இல்லைனா கூட நல்லா இருந்திருக்கும். அதாவது அந்த கைதி பத்திரம் வந்து ஹீரோயினே இல்லாமல் படம் ஓட்டினாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஹீரோயினே இல்லாமல் ஓட்டியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து. ஏன்னா அந்த நயன்தாராவோட கேரக்டர் பதில் நம்ம ராயப்பன் கேரக்டர் கொஞ்சம் கண்டினியூஸாக பண்ணியிருந்தா ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், மீம்ஸ் எல்லாம் கூட வந்து போட்டு வச்சிருந்தாங்க. என்னடானா இந்த மாதிரி வந்து ராயப்பன் அந்த கேரக்டர் வந்து இறப்பாங்க இல்லைங்களா, அந்த படத்தை பார்த்துங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். அது லாஜிக்கலாக ஒரு சீனாகவும் இருக்கும். கப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவரில் அப்படின்னுவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ராயப்பன் அப்பா வந்து குத்தி சாவ வச்சிருவாங்க. நம்ம தளபதியும் வந்து ட்ரெயினில் இருந்து இப்படி வருவார், அப்படியே ஸ்லோ மோஷனில் குத்தி கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து காப்பாற்றுற பேரில், அதாவது இந்த போலீஸ்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, என்னடா எல்லா விஷயம் முடிஞ்சு அது லாஸ்ட்டாக வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்து இந்த படத்துலேயே வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க அப்பாவை சாவச்சிட்டோன்னு அவன் பையன் வந்து பிடிச்சி மடியில் வந்து உயிர் போகணுன்ற மாதிரி அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீன் தான் வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் உங்கள் ஐயா என்னடா இது படம் இப்படி இருக்குது, பேசாமல் செகண்ட் ஹாஃபே படம் ஃபுல்லாக வந்து ஓட்டி இருக்கலாமேடா. இந்த படம் வந்து இந்த 3 மணி நேரம் லென்த்தாக இல்லாமல் ஜஸ்ட் 1.5 மணி நேரமாக இந்த செகண்ட் ஹாஃபே வந்து ஓட்டினா சூப்பரமாக இருந்திருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நறுக்குன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியாக போயிட்டு பார்க்குற அளவுக்கு பிகில் படம் வந்து சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. பட் அட்லீஸ்ட் சார் அவர்களே இந்த சின்ன சின்ன குரல்லாம் வந்து நிறைய வைத்திருந்தாருன்னா அந்த ஜென்ரல் ஆடியன்ஸும் இன்னும் நல்லா கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஃபீலு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. என்னடானா
இந்த கிரவுண்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் கோச் அப்படின்ற மாதிரி வந்து இந்துஜா வந்து சொல்லுவாங்க, அது நெக்கில் சொல்லுவாங்க. நம்ம தளபதி வந்து கேட்கலன்னு இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரால் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. நம்ம இந்துஜா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, அதாவது இப்போ ரீசெண்டான இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஜா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த ட்ரால்லாம் வந்து பார்த்தேன், அந்த ட்ரால்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட கோவம் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது கோவம்லாம் வந்து சிரிப்பு தான் வந்துச்சு, என்னோட பெட்டராக வந்து அந்த ட்ரால்லாம் பண்ணியிருக்காங்க, பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களே வந்து ஜாலியாக பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்துஜா மேடத்தெல்லாம் பார்க்கும்போது செம்ம கோவக்கார மனுஷியாக இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லையா. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க விக்கி வச்சு தான் வச்சிருக்காங்க, அந்த விக்கி அப்படின்ற மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பயங்கரமாக ஓட்டுவாங்களாம், ஓட்டினாலும் வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட விஷயம்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ட்ரால் பண்ணது இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதுவும் அந்த நான் நடிச்சிட்ட சீனில் வந்து ட்ரால் பண்ணது என்ன நல்லாவே ப்ரொமோஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஜாலியாக பேசி வச்சுருந்தாங்க. அண்ட் பிகில் படத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சீன் வந்து அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லைங்களா, அந்த விஷயத்தை போயிட்டு மறக்காமல் என்ன ஏது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி பிகில் போட்டு 200 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் உட்காந்துக்கிச்சு இல்லைங்களா, இது நினைக்கும் போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் போயிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி ஊர்வாய் வலிக்கு வகி யாவாய வாடி கொடுக்குறேன் சொல்லிட்டு வித் மீ விஜய் அசேன்.